வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஏஎஃப்டி மில்லில் அமையவுள்ள ஏக்தா மாலில் தொழில் முனைவோர் தயாரிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்த பெரிய அரங்கம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தொழில் மேம்பாட்டுக் கழகம், பிப்டிக் மற்றும் அகமதாபாத் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் உணவு மற்றும் கடற்கரை திருவிழா துவங்கியது. கடற்கரை சாலை காந்தி திடலில் நடந்த விழாவில் தொழில்துறை செயலர் விக்ரந்த் ராஜா வரவேற்றார். ஆளுநர் கைலாஸ்நாதன் தலைமை தாங்கினார். தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவன இயக்குநர் ஜெனரல் சுனில் சுக்லா மேட் இன் புதுச்சேரி குறித்து பேசினார். தொடர்ந்து மேட் இன் புதுச்சேரி அதிகாரப்பூர்வ துவக்கம் மற்றும் அதன் ட்ரோன் வாயிலாக லோகோ வெளியிடப்பட்டது. விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, ஏஎஃப்டி மில்லில் ஏக்தா மால் திட்டத்தில் கைவினைப் பொருட்கள் காட்சிப்படுத்த ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. அங்கு தொழில் முனைவோர்கள் தயாரிக்கும் பொருட்கள் சந்தைப்படுத்த பெரிய அரங்கம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விழாவில் தொழில் கூட்டமைப்பு சேர்மன் நடராஜன், அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், தலைமை செயலர் சரத் சௌகான், விக்னேஷ், சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். வீராம்பட்டினம் செங்கல் நிறுவன ஆலயத்தில் முத்துப்பல்லக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வீராம்பட்டினம் செங்கல் நிறுவன ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற முத்துப்பல்லக்கு நிகழ்ச்சியில் சுமார் 100 அடி அகலம் கொண்ட முத்துப்பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் எழுந்தருள செய்யப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். வீராம்பட்டினம் செங்கல் நிறுவன ஆலயத்தில் ஆடி மாதம் என்றாலே சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். தேர் திருவிழாவை தொடர்ந்து முத்துப்பல்லக்கு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதனையொட்டி கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். முத்தியல்பேட்டையில் ரூபாய் 1 கோடி செலவில் திறக்கப்பட்ட நவீன உள்விளையாட்டு மையம் மூடப்பட்டதால் இளைஞர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதியில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மாரியம்மன் கோவில் வீதியில் சுமார் ரூபாய் 1 கோடி செலவில் நவீன உள்விளையாட்டு அரங்கம் மற்றும் உடற்பயிற்சி மையம் கட்டப்பட்டது. இந்த மையத்தை கடந்த பிப்ரவரி மாதம் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து காலை மற்றும் மாலை நேரங்களில் அப்பகுதி மக்கள், இளைஞர்கள் உடற்பயிற்சி செய்து வந்தனர். இந்நிலையில் திறக்கப்பட்டு 1 மாதத்திலேயே காரணம் தெரிவிக்காமல் உள்விளையாட்டு அரங்கம் மூடப்பட்டது. கடந்த 5 மாதங்களாக மையம் மூடப்பட்டுள்ளதால் அதிக பணம் செலவிடப்பட்டு அமைக்கப்பட்ட உடற்பயிற்சி கருவிகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் பயன்பாடின்றி வீணாகி வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். உள்விளையாட்டு அரங்கத்தை மீண்டும் திறக்க கோரி அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் சமூக அமைப்பினர் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் நலனிற்காக இந்த மையத்தை உடனடியாக திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். ஓணம் பண்டிகைக்காக மொட்டை மாடியில் சாமந்தி பூ சாகுபடி செய்து பூக்களம் அமைக்க புதுச்சேரி மாஹி பகுதி குடும்பத்தினர் ஆவலுடன் உள்ளனர். ஓணம் பண்டிகையொட்டி வீட்டு மொட்டை மாடியில் சாமந்தி பூக்களை சாகுபடி செய்து அதில் விளையும் பூக்களை கொண்டு பூக்களம் அமைக்க புதுமையான முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். புதுச்சேரி மாஹி பிராந்தியத்தை சார்ந்த நௌஷாத், கேரளாவின் பாரம்பரிய ஓணம் பண்டிகையின் போது வீடுகளின் முன்பு பல்வேறு வண்ண மலர்களால் அமைக்கப்படும் அழகிய கோலமே அத்தப்பூ கோலம் அல்லது பூக்களம் எனப்படுகிறது. ஓணம் பண்டிகைக்காக வண்ணமயமான பூக்களம் அமைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் சாலக்கரை பகுதியை சார்ந்த நௌஷாத் தனது வீட்டு மொட்டை மாடியில் சாமந்தி பூக்களை வளர்த்து வருகிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாஹி பிராந்திய செயலாளராக உள்ள நௌஷாத் கடந்த 3 ஆண்டுகளாக மொட்டை மாடி விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவர் தற்போது அடர் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிற சாமந்தி பூக்களை வளர்ப்பதற்காக சுமார் 150 வளர்ப்பு பைகளை மொட்டை மாடியில் அமைத்து சாகுபடி செய்து வருகிறார். மொட்டை மாடியில் அழகாக வளர்ந்து வரும் சாமந்தி செடிகள் பொதுமக்களின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றன. நௌஷாத்திற்கு ஷாஜிதா மற்றும் ஜீனத் ஆகியோர் செடிகளை பராமரிப்பதில் உதவி செய்து வருகின்றனர். மொட்டை மாடியில் தாங்களே சாகுபடி செய்த சாமந்தி பூக்களை பறித்து அதை கொண்டு பாரம்பரிய முறையில் பூக்களம் அமைத்து ஓணம் பண்டிகையை கொண்டாட அந்த குடும்பத்தினர் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே அரியூரில் மொபைல் கடையின் பூட்டை உடைத்து திருட முயன்றதாக கூறப்படும் நபரை அப்பகுதி இளைஞர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியூர் இந்தியன் வங்கி அருகே உள்ள மொபைல் கடையில் நேற்றிரவு சுமார் 11 மணியளவில் மர்ம நபர் ஒருவர் கடையின் பூட்டை உடைக்க முயன்றதாக கூறப்படுகிறது.
ஆயுதங்களை பயன்படுத்தி பூட்டை உடைக்க முயன்றதாக அப்பகுதி இளைஞர்கள் கவனித்துள்ளனர். இதனையடுத்து இளைஞர்கள் அவரை சுற்றி வளைக்க முயன்றபோது அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. எனினும் விடாமல் துரத்தி சென்ற இளைஞர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சென்று அந்த நபரை மடக்கி பிடித்தனர். பின்னர் அவரை வெளியூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் பிடிப்பட்ட நபர் கேரளாவை சார்ந்தவர் என்பதும் தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிடிப்பட்ட நபரை விடுவிக்க மங்களம் தொகுதியை சார்ந்த அரசியல் பிரமுகர் ஒருவர் போலீசாருக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. பொதுமக்களே துரத்தி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்ததில் போலீசார் தயக்கம் காட்டியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேளாங்கண்ணி கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. விழாவில் பங்கேற்க தமிழகம் புதுச்சேரியிலிருந்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ மக்கள் பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். தங்கள் வேண்டுதல் நிறைவேறவும் நேர்த்தி கடன்களை செலுத்தவும் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு நடந்து சென்று திருவிழாவில் பங்கேற்கின்றனர். சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியே செல்லும் பக்தர்கள், புதுச்சேரியில் இருந்து செல்லும் பக்தர்கள் நடைபயணம் மேற்கொண்டு வேளாங்கண்ணியை சென்றடைவர். பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்கள் வேளாங்கண்ணி ஆலய கொடியேற்று விழாவில் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரி வழியாக கடந்து செல்லும் பக்தர்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ள பாரதிதாசன் கல்லூரி எதிரில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் ஆலோசனையின்படி நடைபெற்ற இந்த அன்னதான விழாவில் சப்தகிரி நிர்வாக குழும இணை இயக்குனர் விஜய் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். முன்னதாக அவர் வேளாங்கண்ணி அன்னை மாதாவை வழிபட்டார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த பாஜக நிர்வாகிகள், வேளாங்கண்ணி செல்லும் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். விநாயகர் சதுர்த்தி விழா நெருங்கி வரும் நிலையில் காரைக்கால் அருகே நிறைவி பகுதிகள் விதவிதமான விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு குவிக்கப்பட்டுள்ளன. காரைக்கால் நிரவி பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு 1 அடி முதல் 10 அடி உயரம் வரை 300க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. சிங்கம், அன்னம், மயில், யானை, மூஞ்சூர் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் விநாயகர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 6 பேக் தோற்றத்தில் சிவன் வடிவ விநாயகர், வதம் செய்யும் வடிவம், கருட வாகன விநாயகர் என புதுமையான வடிவங்களிலும் சிலைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்களின் கவனம் வெகுவாக ஈர்க்கப்பட்டு சிலைகளை முன்பதிவு செய்து வாங்குவதும் அதிகரித்துள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குச்சி, கிழங்கு மாவு உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி சிலைகள் தயாரிக்கப்படுவதாக தயாரிப்பாளர்கள் தெரிவித்தனர். நிரவியில் தயாரிக்கப்படும் சிலைகள் காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாவூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றன. விநாயகர் சதுர்த்தி நெருங்கி வரும் நிலையில் நிரவியில் சிலைகள் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது. புதுச்சேரியில் போலீசார் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று காவல்துறை தலைமையகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறை தலைமை SP மோகன்குமார் வெளியிட்டிருக்கும் அந்த சுற்றறிக்கையில், புதுச்சேரி போலீசார் சீருடையில் இருந்தாலும், சாதாரண உடையில் இருந்தாலும், அரசு வாகனமாக இருந்தாலும் அல்லது சொந்த வாகனமாக இருந்தாலும் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும். அதை மீறுபவர்கள் மீது மோட்டார் வாகன சட்டங்களின்படியும் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கைகளின்படியும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து மேற்பார்வை அதிகாரிகளும் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள காவலர்கள் இந்த விதியை தீவிரமாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும். பொதுமக்களுக்கு சட்டத்தை கற்பிக்கும் போலீசார் இந்த விதிமுறையை கட்டாயம் பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி அரசுக்கு எதிராக 10 ரூபாய் சட்ட இயக்கத்தின் நிறுவனர் ரகுநாதன் சட்டையை கிழித்துக் கொண்டு கையில் தட்டுடன் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான புதுச்சேரி அரசின் செயல்பாடுகளை விமர்சித்து 10 ரூபாய் சட்ட இயக்க நிறுவனர் ரகுநாதன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நூதன போராட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து பங்கேற்காததால் புதுச்சேரிக்கான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நிதி வாய்ப்புகள் பாதிக்கப்படுவதாக ரகுநாதன் குற்றம் சாட்டினார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமுத சுரபி, பாப்ஸ்கோ, பாசிக் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களின் நிலை, தொழிற்சாலைகளை மூடுவது, உள்ளாட்சி மற்றும் அரசு ஊழியர்களின் நிதிநிலை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார்.
இதனையடுத்து அண்ணா சிலை அருகே நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பின்புறமாக திரும்பி அமர்ந்து எதிர்ப்பை தெரிவித்ததுடன் ரகுநாதன் சட்டையை கிழித்துக் கொண்டு கையில் தட்டுடன் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேகதாது அணைக்கு எதிராக தனிநபர் தீர்மானம் கொண்டுவர அனுமதி வழங்க வலியுறுத்தி சபாநாயகரிடம் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மனு அளித்திருக்கிறார். கர்நாடக மாநிலம் மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனிநபர் தீர்மானம் கொண்டுவர அனுமதிக்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் மேகதாது அணை கட்டப்பட்டால் காவிரி கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். எனவே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற தனிநபர் தீர்மானம் கொண்டுவர அனுமதிக்க வேண்டும் என்றும் நடப்பு கூட்டத்தொடரிலேயே அந்த தீர்மானத்தை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் கார்த்திகேயன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பைக் திருட்டு வழக்கில் வடலூர் சிறுவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து 8 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பாகூர் பகுதியில் கடந்த சில மாதங்களாக பைக்குகள் திருடு போகும் சம்பவம் அரங்கேறி வந்தது. இது தொடர்பான புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். நேற்று முன்தினமிரவு கிருமாம்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது பாகூர் கன்னிக்கோவில் சாலை வழியாக பைக்கில் சென்ற வாலிபர்களை நிறுத்தி விசாரித்தனர். அவர் கடலூர் மாவட்டம் வடலூர் தோமையார் நகர் காளிக்கோவில் தெருவை சார்ந்த ஜெயக்குமார் வயது 24 என்பதும் அவர் ஓட்டி வந்த பைக் கிருமாம்பாக்கம் பகுதியில் திருடப்பட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் தனது கூட்டாளிகளான வடலூரை சார்ந்த அஜித்குமார் வயது 24 மற்றும் 17 வயதுள்ள சிறுவனுடன் சேர்ந்து கிருமாம்பாக்கம், கடலூர், சிதம்பரம், குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பைக்குகளை திருடியதும் தெரிய வந்தது. இதனையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 8 பைக்குகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிபதியின் உத்தரவின் அடிப்படையில் ஜெயக்குமார், அஜித்குமார் இருவரும் காலாப்பட்டு சிறையிலும் சிறுவனை சீர்திருத்த பள்ளியிலும் போலீசார் ஒப்படைத்தனர். காரைக்கால் கடற்கரையில் 400 மரக்கன்றுகள் நடும் பணியினை இந்திய கடலோர காவல்படை நிலைய கமாண்டர் ஜவுமை ஜாண்டோலோ தொடங்கி வைத்தார். காரைக்கால் வனத்துறை மற்றும் இந்திய கடலோர காவல்படை சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி கடற்கரையில் மரக்கன்றுகள் நடும் பணி நடைபெற்றது. இதில் கடற்கரை ஓரமாக 400 கடல் திராட்சை மற்றும் பூங்கும் மரக்கன்றுகள் நடப்பட்டன. தேசிய மாணவர் படை, NCC மற்றும் காரைக்கால் கேந்திர வித்யாலயா பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வனத்துறை மற்றும் கடலோர காவல்படை பணியாளர்களுடன் இணைந்து மரக்கன்றுகளை நட்டனர். கடலோர பகுதிகளில் நிலவும் அதிக உப்புத்தன்மையை தாங்கக்கூடிய தாவரங்கள் தேர்வு செய்யப்பட்டு நடப்பட்டன. இதன் மூலமாக கடற்கரை பகுதிகள் பசுமையை அதிகரிப்பதுடன் நிழல் மற்றும் அழகிய சூழலை ஏற்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை காரைக்கால் இந்திய கடலோர காவல்படை நிலைய கமாண்டர் ஜவுமை ஜாண்டோலோ, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கட்ச், மாவட்ட துணை வன பாதுகாப்பாளர் நந்தகுமார் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் எதிரில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டக் குழு ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமை தாங்கினார். நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு மாத சம்பளம், பென்ஷன் வழங்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்திற்கு கன்வீனர்கள் வேளாங்கண்ணி தாசன், கலிய பெருமாள், சகாயராஜ், முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் கதிரேசன், ஐயப்பன், ராஜேந்திரன், பழனி, செல்வம் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் சேகர், கிருஷ்ணமூர்த்தி, ராஜாராம், மாறன், குருமூர்த்தி மற்றும் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து உள்ளாட்சித்துறை இயக்குநரை சந்தித்து கோரிக்கை மனுவையும் அவர்கள் அளித்தனர். வைத்திக்குப்பம் குருசுக்குப்பத்தில் தூண்டில் வளைவு அமைக்க வலியுறுத்தி அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவிடம் சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம் பகுதிகளில் மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தூண்டில் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவிடம்
சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவை நேரில் சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் கோரிக்கை மனுவை அளித்தார். தங்களது பகுதிகளில் தூண்டில் வளைவு இல்லாததால் மீனவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் நீண்ட காலமாக பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாக அமைச்சரிடம் எடுத்துரைத்தார். எனவே மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை பரிசீலித்து தூண்டில் வளைவு அமைக்கும் பணியை விரைந்து தொடங்கி அவர்களின் சிரமங்களுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் கேட்டுக்கொண்டார். சுல்தான்பேட்டையில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சுல்தான்பேட்டை பகுதியில் ராயன் பன்னாட்டு மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பிரசார பேரணி நடைபெற்றது. போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இப்பேரணியை வெளியூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். போதைப் பொருள் பழக்கத்தை தவிர்த்து மாணவர்கள் தங்களது எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் பேரணிகள் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் முபாரக், முதல்வர் விஜய் ஆனந்த், துணை முதல்வர் ஆயிஷா இலியாஸ், பொறுப்பு ஆசிரியர் ராஜேஸ்வரி, ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோட்டுச்சேரிமேடு பகுதியில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலத்தில் அத்துமீறி வேலி அமைக்க முயன்றதாக குற்றம் சாட்டி சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயி பாலாஜி கோரிக்கை விடுத்துள்ளார். கோட்டிச்சேரிமேடு பகுதியில் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரியின் பின்புறம் சுமார் 3 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலத்தை கோட்டிச்சேரி பகுதியை சார்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் 3 தலைமுறைகளாக பயிரிட்டு வருவதாக கூறப்படுகிறது. நிலம் தொடர்பாக பாலகிருஷ்ணருக்கும் நில உரிமையாளருக்கும் இடையே கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே நிலம் மருத்துவக் கல்லூரிக்கு விற்பனை செய்யப்பட்டதாக விவசாய தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் ரெட் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தாசில்தார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் 12 வாரங்களுக்குள் உரிய முடிவு எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக பாலாஜி தெரிவித்தார். இந்நிலையில் வழக்கு நிலுவையில் இருப்பதையும் நீதிமன்ற உத்தரவையும் மீறி சம்பந்தப்பட்ட நிலத்திற்குள் அத்துமீறி நுழைந்து வேலி அமைக்க முயற்சி செய்யப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். எனவே நீதிமன்ற உத்தரவை மீறி வேலி அமைக்க முயன்றவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயி பாலாஜி வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.